புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை சார்பில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் தற்பொழுது நடந்து வரும் புனரமைப்பு பணிகளை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், வீட்டுவசதி மற்றும் செய்தித்துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர். துணைநிலை ஆளுநர் கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடம், பழைய வடிசாராய ஆலை கட்டிடம் வளாகம், பழைய துறைமுக வளாகத்தில் அமைக்கப்படும் அர்பன் சென்டர், மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளி, கலவை கல்லூரி, குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு, கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அப்போது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்பவும் தரமாகவும் பணிகள் அமைய வேண்டியதை துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார். பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து பழைய கட்டிடங்களின் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது என்றும், அவற்றை பார்வையிடவும் எப்படி கடற்கரை சாலை முழுமையாக புதுச்சேரி மக்களுக்கும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்படும் வகையில் உள்ளது என்பதை பார்வையிடவும் இந்த பயணம் நடைபெற்றது என்றும், பணிகள் திட்டமிட்டு நடைபெற்று வருவதாகவும், இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடையும் என்றும், பழமை மாறாத புதுப்பொலிவோடு நம்முடைய கடற்கரை சாலை இருக்கப் போகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் கழிவுநீரை வெளியேற்றுவதில் என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தெளிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், சூரத்தில் இருந்தும் பிற நகரங்களில் இருந்தும் நிபுணர்கள் வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும், சில இடங்களில் கழிவுநீர் ஓட்டம் இல்லாத காரணத்தினால் கழிவுநீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை உணர்ந்து அதை உரிந்த நடவடிக்கை எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து விதங்களிலும் மக்கள் பாதுகாப்பு அவசியம் என்ற விதத்தில் அற்புதமான கலந்துரையாடலாக நேற்றைய கூட்டம் அமைந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய எழுச்சியை நோக்கி என்பதுதான் நாங்கள் அதற்கு கொடுத்த தலைப்பு என்றும், விரைவில் புதுச்சேரியை மகத்தான நகரமாக மாற்றவும் அடிப்படை வசதிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் பாதாள சாக்கடையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் குறித்த விவரங்கள் தன் கவனத்திற்கு கொண்டு வரப்படுமேயானால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.